நம்ம சம்பாரிச்சு நம்ம ஒய்ஃபுக்கு ஒன்று சின்னதாக வாங்கி கொடுத்தாலும் கியூட்ல அது எனக்கு பிடிக்கும். கல்யாணமா மாறின காதலோட முதல் ஆனிவர்சரியில என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? பரிசை விட அவங்க சொன்ன காரணம் தான் வேற மாதிரி. 10 years லவ் அப்படின்னு சும்மா பெருமைக்கு சொல்லிக்கலாம். பட் அந்த 10 yearsல வந்து அதிகபட்சமா நான் ஒரு 10 டைம் கூட இவ்வளவு போய் நான் மீட் பண்ணது கிடையாது, பார்த்தது கிடையாது. லவ் பண்ணி 1 year கழிச்சு தான் இவ ஃபேஸையே நான் பாக்குறேன். அப்ப பாத்துக்க எங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும். பிரபல போட்டோகிராஃபருடைய 10 வருட காதல் கதை. MTS மொபைல்னு ஒன்று சொல்லுவாங்க. லவ்வர்ஸ்க்காகவே 1500 ரூபா கொடுத்தா 2 மொபைல் ஒன்னா கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 2012 அந்த ஜோன்ல இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த மொபைலை வாங்கி 2 பேரும் வந்து அங்க கொடுத்து பேசிக்கிட்டே தான் இருப்போம். அண்ட் ஒரு வருஷம் கழிச்சு தான் லவ் பண்ணி 1 year கழிச்சு தான் இவ ஃபேஸையே நான் பாக்குறேன். அப்ப பாத்துக்க எங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ஸ்டோரி. பட் அதுல நாங்க வந்து ஒரு 1 year சேர்ந்து இருந்திருக்கோம். இந்த 10 வருஷத்துல 1 year நாங்க சேர்ந்து இருந்தது இந்த வருஷம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. கிஷோர் குமார் அப்படின்றவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. தன்னுடைய காதல் மனைவிக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி கிஃப்டா ஒரு குட்டி ரிங்கை கிஃப்ட் பண்ணிருக்காங்க. சின்னதா இருந்தாலும் கியூட்ல அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அதுதாங்க. பெண்கள் எப்போது பெரிய கிஃப்ட் எல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனிவர்சரியை ஞாபகம் வச்சு அதுக்காக ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அந்த எஃபோர்ட்ஸ் தான் காதல். அண்ட் அதை தான் பெண்களுமே லைஃப் ஃபுல்லா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சோ கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கேக் வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு காதலை பரிமாறிக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்களுடைய காதல் கதையை சொல்லிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 போன் வாங்கி ஆளுக்கு ஒரு போனா வச்சிருந்து அதுலயே பேசிக்கிட்டு காதல் கொஞ்சமா பார்க்காமலே வளர்ந்து 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் நேர்லயே பார்த்திருந்திருக்காங்களாம். அந்த காதல் தான் பல வருஷத்துக்கு நீண்டு கல்யாணம் வரைக்கும் போயிருந்திருக்கு. அண்ட் இந்த லவ் ஸ்டோரி நிச்சயமா 90s கிட்ஸ் பலருக்குமே ரிலேட் பண்ணிக்கிற வகையில தான் அமைஞ்சிருக்கு. சோ இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மனசுக்கு வந்துச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.